வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைக்குழியை பார்வையிட ஐரோப்பிய ஒன்றியத்தினருக்கு அனுமதி. மத்திய கிழக்கு நெருக்கடி, இலங்கையை நோக்கி படையெடுக்கும் கப்பல்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரிப்பு குறித்து அமைச்சரின் அறிவிப்பு. ஹார்முஸ் நீர்நிலை திறக்கப்படும், போர் நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்படும், ஈரானின் அதிரடி அறிவிப்பு. 2 வார கால போர் நிறுத்தம், இது போரின் முடிவல்ல, ஈரான் உச்சத்தலைவரின் அதிரடி உத்தரவு. பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் இளைஞனுக்கு சிறை. இனி விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியை பார்வையிடுவதற்கு ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண நீதிமன்றம் இன்றைய தினம் இந்த அனுமதியை வழங்கியிருப்பதாக காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் முன்னிலையாகக்கூடிய சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் திறந்த நீதிமன்றத்தில் செம்மணி மனித புதைக்குழியை ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் பார்வையிடுவதற்கான அனுமதி கோரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பான வழக்கானது யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் இதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன்படி எதிர்வரும் 21ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு முன்னராக அல்லது மாலை 2:30 மணிக்கு பின்னராக புதைக்குழி காணப்படும் பகுதிக்கு சென்று நேரில் பார்வையிட முடியும் என்று மன்று தீர்மானித்துள்ளது. எனவே இந்த 2 நேரங்களில் எந்த நேரத்தில் செல்லவுள்ளனர் என்பதை முன்னரே மன்றுக்கு அறிவிக்க வேண்டும் என மன்று அறிவித்துள்ளது. இதேவேளை செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பான வழக்கு எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் அழைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் வேகம், திறன் மற்றும் வினைத்திறனை வலுப்படுத்துவதில் நாங்கள் கவனம் செலுத்துவதாக தலைமை நிர்வாக அதிகாரி வில்சன் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய கப்பல் போக்குவரத்து மற்றும் சரக்கு பரிமாற்ற அளவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. இந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் தன்னுடைய செயல்பாட்டு திறனை விரிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் கிழக்கு மேற்கு கப்பல் பாதையில் ஒரு பிரதான மாற்று மையமாக இந்த துறைமுகம் மாறியுள்ளது. சர்வதேச கப்பல் நிறுவனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த துறைமுகத்தில் வாகனங்களை ஏற்றி இறக்கும் முனையத்தில் கொள்ளளவு 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொள்கலன் கையாளும் திறன் 30% அதிகரிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரால் பாதிக்கப்பட்டுள்ள கப்பல் பாதைகளுக்கு பதிலாக நிலையான மற்றும் மாற்றுத்திறமையான தீர்வுகளை தேடும் சர்வதேச கப்பல் நிறுவனங்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. உலகளாவிய கப்பல் போக்குவரத்து முறைகளில் ஒரு கட்டமைப்பு மாற்றம் ஏற்பட்டுள்ளதை நாங்கள் காண்கின்றோம். இத்தகைய மாற்றங்களை எதிர்கொள்ளும் வகையில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தின் வேகம், திறன் மற்றும் வினைத்திறன்களை வலுப்படுத்துவதில் நாங்கள் கவனம் செலுத்தியுள்ளோம் என தலைமை நிர்வாக அதிகாரி வில்சன் தெரிவித்துள்ளார். தற்போது வாகன மீள் ஏற்றுமதி மற்றும் கொள்கலன் பரிமாற்றம் என்பன முன்னெப்போதும் இல்லாத வகையில் உச்சமட்டத்தை எட்டியுள்ளது. இது உலகளாவிய விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளின் அளவை எடுத்துக்காட்டுவதோடு உலக வர்த்தகத்தில் துறைமுகத்தின் வளர்ந்து வரும் மூலோபாய முக்கியத்துவத்தையும் பிரதிபலிப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்கப்பட மாட்டாது என வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் தோற்றம் பெற்றுள்ள மோதல் நிலைமைகளினால் தேசிய மட்டத்தில் எரிபொருள் உட்பட அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். மத்திய கிழக்கில் மோதல் நிலைமை தொடங்கியவுடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். கோதுமை மா உட்பட இனிப்பு உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்கப் போவதில்லை என்று உற்பத்தியாளர்கள் உறுதியளித்துள்ளனர் என்று வசந்த சமரசிங்க தெரிவித்தார். பண்டிகை காலத்தை முன்னிட்டு சந்தையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருந்தார். இதே நேரம் நுகர்வோர் அதிகார சபை தொடர் சுற்றி வளைப்புகளை முன்னெடுப்பதாகவும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை அதிகரிக்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது
செய்யப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளது. மஞ்சள் நிற சிலிண்டர் தடையின்றி சந்தைக்கு விநியோகிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்று நுகர்வோர் அதிகார சபை மஞ்சள் நிற எரிவாயு சிலிண்டர் நிறுவனத்திற்கு அறிவுறுத்தியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட்டால் போர் நிறுத்தம் ஏற்றுக்கொள்ளப்படும் என ஈரான் வெளியுறவு அமைச்சரான அப்பாஸ் ஆராக்ஷி தெரிவித்துள்ளார். 2 வார காலத்திற்கு ஹார்முஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான பயணம் சாத்தியமாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானின் ஆயுதப்படைகளுடன் ஒருங்கிணைந்து தொழில்நுட்ப வரம்புகளை உரிய முறையில் கருத்திற்கொண்டு இது நடைபெறும் என்று அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவுடன் 2 வார காலம் போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ஈரானின் உச்ச தலைவரான மொஜ்தபா கமேனி தன்னுடைய அனைத்து ராணுவ பிரிவுகளையும் துப்பாக்கிச் சூட்டை நிறுத்தும்படி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஆனால் அதே நேரத்தில் இது போரின் முடிவல்ல என்பதையும் தெஹ்ரான் தெளிவுபடுத்தியுள்ளது. அரசுக்கு சொந்தமான ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு நிறுவனத்தின் வாசிக்கப்பட்ட ஒரு அறிக்கையில் ஹமேனி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது போரின் முடிவல்ல, ஆனால் அனைத்து ராணுவ பிரிவுகளும் உன்னத தலைவரின் உத்தரவை பின்பற்றி துப்பாக்கிச் சூட்டை நிறுத்த வேண்டும். போர் நிறுத்தம் என்பது போரின் முடிவை குறிக்காது என்றும் எதிரியான அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ எந்த வகையிலாவது செயல்பட்டால் தாக்குதலை எதிர்கொள்ளும் நிலைமையில் நாங்கள் இருப்பதாகவும் ஈரான் தெளிவுபடுத்தியது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் இவ்வாறு கூறியது. இது போர் முடிவுக்கு வந்ததை குறிக்காது என்பதை வலியுறுத்துகின்றது. எங்கள் கைகள் தொடர்ந்து தாக்குதல் நிலையில் உள்ளன. எதிரியினால் மிகச்சிறிய தவறு செய்யப்பட்டாலும் அது முழு பலத்துடன் எதிர்கொள்ளப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் இளைஞனுக்கு 16 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போஸ்ட்மவுத் மற்றும் சவுத்தாம்ப்டன் பகுதிகளில் பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதற்காக நீதிமன்றத்தில் இது நிரூபிக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 38 வயதான சுகீர்தன் தங்கராசா என்ற இளைஞரே போர்ட்ஸ்மவுத் கிரவுன் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி கிங்ஸ்டன் மயான பகுதியில் சிறுவனை நோக்கி தகாத மற்றும் அவதூறான வார்த்தைகளை பயன்படுத்தி மிரட்டிய சம்பவம் தொடர்பில் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்பு ஆகஸ்ட் மாதம் அவர் தங்கியிருந்த விடுதியில் 25 வயதான இளைஞர் ஒருவரை தாக்கியதுடன் அங்கிருந்தவர்களின் முன்னிலையில் அநாகரிகமாக நடந்து பொது அமைதிக்கு பாதிப்பை விளைவித்திருந்தார். இவ்வனைத்தையும் கருத்தில் கொண்டு போர்ட்ஸ்மவுத் கிரவுன் நீதிமன்றம் சுகீர்தன் தங்கராசாவிற்கு மொத்தமாக 16 மாதங்கள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. இவர் இலங்கையை சேர்ந்த வெளிநாட்டு பிரஜை என்பதும் விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் சிறை தண்டனை முடிந்த பின்னர் அவரை நாடு கடத்தும் வாய்ப்புகள் குறித்து அதிகாரிகள் பரிசீலித்து வருகின்றனர். பொது இடங்களில் அநாகரிகமாக நடந்து கொள்வதும் குழந்தைகளை அச்சுறுத்துவதும் கடுமையாக கருதப்படும் குற்றங்கள் என காவல்துறையினர் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி.